இந்த நாய் இப்போ பெருசாக வளர்ந்து வந்து எல்லாரையும் கடிக்கும். ராஜா பகவத் மாதிரி படுத்துருங்க. ஹாய், குட் மார்னிங். சரி, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு சீக்கிரம் தூக்கிட்டேன். சரி, நல்லா தூங்கணும், நிறையா தூங்கணும் அப்படின்னேன். பார்த்தா 6 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. 6 மணிக்கே முழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி வாக்கிங் போனோம்னா டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில. சரி, ஓகே, வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சா, சரி பைக்கில் போகணும், நடந்து போகணும்னு தோணுச்சு. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன். எஸ், வடகடை எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 1.5 கிலோமீட்டர் டேலி ஆகிருக்கு எப்படியும். ஸோ இன்றைக்கி டே 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். பார்ப்போம் போயிட்டு தம்பிள்ஸ் எடுக்க முடியுதா இல்லையான்னு. வடை வாங்கிட்டேன். சரி, ஓகே, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் நடப்போமே, 4 முடிப்போமே நினச்சேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்து ஈரல் எடுக்கணுமா, கறி எடுக்கணும், சீக்கிரம் வாங்க, நடந்தது போதும் அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ டே 1 முடிச்சுக்கலாம். தம்பிள்ஸை சாயங்காலம் எடுக்கலாம். இப்போ பாய். எஸ்ங்க, ஆரியன் நேற்று பார்த்த படம் ரிவ்யூ போட முடியல, கண்டிப்பாக நீ போட்டுருவாங்க. பட் உண்மையாக நல்ல படம், கண்டிப்பாக குடும்பத்தோடு போகலாம். குழந்தைகளுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் நல்ல மனிதர்களுக்கு இந்த படம் புரிய வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சால் அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாய். வீடியோ முடியலை, தலைவன் தேடி வந்துட்டான் காலையிலேயே. ராஜா பகவத் மாதிரி படுத்துருங்க. ஹாய், குட் மார்னிங். ஹாய் 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 ஹாய், குட் மார்னிங். வடையை கவர்றான். ஏய், இது உன் பொருள் கிடையாதா? பையன் பொழைச்சிப்பான்னு நினைக்கிறேன், லியோ மாதிரி. அவன் வாழ்க்கை அவன் கையில். பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம பொது சேவை முடிந்தது. என்னடா நல்லா இருக்கா? நாளைக்கு டப்பா எடுத்து வரேன் உனக்காக. பாய். நேற்று ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இந்த நாயை எங்கேயாச்சும் போய் தூக்கி போட்டு எரிச்சு கொன்று அப்படின்னு. இனிமேல் இப்படி தான் அப்படி மனசு வருதுன்னு தெரில. இப்படி வளர்ந்தான் இல்லையோ, இந்த தெருவில் ஒரு 10 நாய் மேலேயாச்சும் இருக்கும். யாரையும் அப்படிலாம் கடிச்சதே கிடையாது. ஆனால் அவர் போட்ட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்கு பெருசாக வளர்ந்து வந்து எல்லாரையும் கடிக்கும், எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு போட்டிருந்தாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பார்த்து பழகிருச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்கண்ணே. இப்போ பாய். நடந்தால் இப்படி முத்தாக வேர்க்கணும். வேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகரு, ப்ரெஷரு ஒரு மண்ணும் வராது. இப்போ தான் வீடியோ முடிஞ்சேன். பாய். டைகர்